friends, welcome to our channel in general and welcome to this series of videos in particular. In this series we are going to see a few phrasal verbs and their usages. இப்போ phrasal verb அப்படின்னா என்ன சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு நம்ம phrasal verb பார்க்க போயிடலாம். இப்போ வேர்ப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், வினைச்சொல். phrasal verbனா ஒரு வேர்போட ஒரு ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணுறது. சரி, அதனால என்ன? இப்போ வேர்ப் அதுக்கு ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் இருக்கும். அதோட ஒரு ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணிட்டோன்னா இட்ஸ் மீனிங் சேஞ்ச் என்டையர்லி, கம்ப்ளீட்டாக அதோடைய மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். அதான் phrasal verb. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் phrasal verbs ஒரு ரொம்ப முக்கியமான இடத்த பெற்றிருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் நல்லா பேசுவாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற phrasal verbs எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் உள்ள அந்த இங்கிலீஷ் பார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு phrasal verb என்ன இருக்குன்னு பார்த்தா chime in with something. இந்த chime அப்படின்னா என்ன? பொதுவாக அந்த மணிகள், மணி யோசைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒளிகளை குறிக்கக்கூடாதுக்கு இந்த chime அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. The church bell chimes அப்படின்னா தேவாலய ஒளி ஒலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே இந்த chime அப்படின்ற அந்த வேர்போட இன் அப்படின்ற ஒரு ப்ரப்போசிஷன் ஆட் பண்ணனால அதோடைய மீனிங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. என்னென்னா chime in with something அப்படின்னா என்ன அர்த்தம்னா interrupt a conversation. ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு உரையாடல். அப்போ ஊடால புகுந்து என்ன பண்ணுறது, அதில் குறுக்கிடுறது, குறுக்கிட்டு எதையாவது பேசுறது. அல்லது ஒரு மீட்டிங் போய்கிட்டே இருக்கு, அந்த மீட்டிங்க்கு இடையில புகுந்து எதையாவது பேசுறது. அதான் குறுக்கிடுதல். ஒரு உரையாடலின் போது குறுக்கிடுதல், அதான் இதோடைய அர்த்தம். இப்போ நம்ம யூசேஜஸ் பார்ப்போம். யூசேஜ்: My younger daughter always chimes in though she is not involved in the conversation. என்னுடைய இளைய மகள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வா, யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா ஊடால புகுந்து என்ன செய்வா, எதையாவது சொல்லுவா. அதான் இதோடைய அர்த்தம். அடுத்த யூசேஜ்: She kept chiming in with her opinions during the meeting. நம்மளே கூட பார்த்துருக்கலாம், சில சமயத்தில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும், அது பொறுமையாக கேட்டுட்டு கடைசியில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, அடிக்கடி எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வியூஸ், அவங்களுடைய கருத்துக்களை இடையில அந்த மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. She kept chiming in with their opinions during the meeting. அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருந்த பொழுது அவள் எழுந்து இடையிடையே தன்னுடைய கருத்துக்களை கூறினாள். அடுத்த யூசேஜ்: The enthusiastic student kept chiming in when the teacher taught. ஆசிரியர் பாடம் நடத்திய பொழுது, சில கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்துருப்போம், சில பசங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. அந்த பாடத்தில் என்ன செய்யலாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறனால அப்பப்போ எந்திரிச்சு ஒன்று கேள்வி கேட்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு எது தெரியுதோ அந்த பாட சம்பந்தமாக அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. The enthusiastic student kept chiming in when the teacher taught. ஆசிரியர் பாடம் நடத்திய பொழுது அந்த ஆவல் நிறைந்த, அந்த படிப்பின் மீது ஆர்வம் நிறைந்த அந்த மாணவன் இடையிடையே என்ன செய்து கொண்டிருந்தான், குறுக்கிட்டு எதையாவது சொல்லி கொண்டிருந்தான். அதான் இதோடைய அர்த்தம். அடுத்த யூசேஜ்: Some teachers chimed in to express their views during staff meeting. பொதுவாக ஸ்கூல்ஸ்லையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கல்லூரிகளில் இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாஃப் மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடக்கிறது வழக்கம். அப்போ சில டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட், ஒரு ஹெட் மாஸ்டரோ அல்லது ஒரு பிரின்சிபலோ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையிடையே அவருடைய உரையாடலை வழிமறித்து எந்திரிச்சு அவங்களுடைய என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, வியூஸை, கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் இதோடைய அர்த்தம். இப்போ அடுத்த phrasal verb
டேக் சம்படி அபேக் அல்லது டேக் சம் ஒன் அபேக், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பொதுவாக இந்த ஃப்ரேசல் வெர்ப் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் வர்றதை விட பேசிவ் வாய்ஸ், செயற்பாட்டு வினை, அதில் தான் அதிகமாக வரும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஷாக் ஆர் சர்ப்ரைஸ் சம்ஒன், ஒருவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவது, ஒரு நபரை என்ன செய்கிறது, அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவது அல்லது ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குவது, அதான் இதோடைய அர்த்தம். இப்போ இதோடைய யூசேஜ் பார்ப்போம். I was really taken aback by his rude behavior. இப்போ நார்மலாக ஒரு வாக்குவாதமோ அல்லது நம்முடைய கருத்துக்களையோ சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிடுறார், திடீர்னு அவருக்கு கோபம் வந்துடுது. அவர் வந்து ஷார்ட் டெம்பர்டாக இருந்திருக்கலாம். தபான்னு என்ன பண்ணிடுறாரு, ஒரு விதமாக ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிடுறார். அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அப்போ நம்ம அதிர்ச்சிக்குள்ளாகும். அதான் ஐ வாஸ் ரியலி டேக்கன் அபேக் பை ஹிஸ் rude behavior. அடுத்த யூசேஜ், the news really took them aback. அந்த செய்தியானது அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அல்லது அந்த செய்தியால் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள், செயற்பாட்டு வினை. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்திருந்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்தது எப்படிப்பட்ட செய்தி, கெட்ட செய்தியாக இருந்திருக்கலாம். அதனால அவங்க அதிர்ச்சிக்கு உள்ளாக இருக்கலாம். அடுத்த யூசேஜ், ஜெயின் வாஸ் டேக்கன் அபேக் வென் எ ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க்ட் ஹர் டு மேரி ஹிம். ஜெயின்ற பெண் அதிர்ச்சிக்குள்ளானால், ஏன், முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வந்து நீ என்னைய மேரேஜ் பண்ணிக்க, என்னைய திருமணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும். அதனால அவள் வந்து என்ன செஞ்சா, அதிர்ச்சிக்கு உள்ளானாள். அடுத்த யூசேஜ், the party members were taken aback by the sudden demise of their leader. இப்போ அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் இருப்பாங்க. இப்போ திடீர்னு அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குமா இல்லையா. அதான் the party members were taken aback by the sudden demise. இங்கே டிமைஸ்னால் என்ன, டெத் ஆஃப் their leader. அவர்களுடைய தலைவரின் இறப்பானது அந்த கட்சியினரை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதான் இதோடைய அர்த்தம். அடுத்த ஃப்ரேசல் வெர்ப், லேஸ் சம்திங் அவே. அப்படின்னா என்ன, லேசினஸ். லேசினா நமக்கு தெரியும், சோம்பேறித்தனம் அல்லது சோம்பல். இது வந்து லேஸ் சம்திங் அவே, டு ஸ்பெண்ட் டைம் ஐட்லி. ஐட்லினா என்ன, சோம்பேறித்தனமாக ஒரு வேலையும் செய்யாமல் வீணாய் பொழுதை கழித்தல். அதான் டு ஸ்பெண்ட் டைம் ஐட்லி. அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு மீனிங் என்னன்னா, டு ரிலாக்ஸ் அண்ட் டூ நத்திங். ஒரு நபர் இருக்காரு, அவர் உண்மையிலேயே சோம்பேறிலாம் ஒன்றும் கிடையாது, நல்ல ஆக்டிவான பர்சன் தான். ஆனால் சில நேரங்களில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி அவருடைய வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஹாயாக போய் அப்படியே ஒரு வேலையும் செய்யாமல் ஹாயாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கும் இந்த ஃப்ரேசல் வெர்பை யூஸ் பண்ணலாம். ஆனால் தமிழில் ஒரு அர்த்தம் மட்டும்தான் கொடுத்துருக்கு, ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பலாக இருத்தல். இப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தமும் நம்ம வச்சுக்கலாம், எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக ஃப்ரீயாக இருத்தல் அப்படியும் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யூசேஜ், we can't go on lazing our lives away. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை உருப்படியாக எதுவும் செய்யாமல் அப்படியே வீணாக பொழுத போக்கிக்கிட்டே என்ன செய்ய முடியாது, இருந்துட முடியாது. அதான் இதோடைய அர்த்தம். அடுத்த யூசேஜ், கிட்ஸ் லேஸ் அவே தேர் டைம் டியூரிங் வீக்கெண்ட்ஸ். பொதுவாகவே சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ஸ், சனி ஞாயிறு அல்லது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு ரொம்ப அவளோட காத்திருப்பாங்க. ஏன்னா அந்த வீக் டேஸ்லாம் ஸ்கூலுக்கு போய் ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி டார்ச்சர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இந்த வீக்கெண்ட்ஸ் வந்தோடனே சுத்தமாக புக்ஸ் எதையும் தொடரவே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருக்க போன எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரீயாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த பொழுதை போக்குவாங்க. அதுதான் இதோடைய அர்த்தம். அடுத்த யூசேஜ், பீப்புள் லவ் டு சிட் இன் த மெரினா பீச் அண்ட் லேஸ் த ஈவினிங் அவே. மெரினா பீச்சில் போய் அந்த ஈவினிங் டைம், சென்னையில் உள்ள மெரினா பீச்சில் அப்படி உட்காந்து
அந்த கடல் காற்றை அப்படியே அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா யாருக்கு தான் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதான் அப்படியே ஃப்ரீயாக எல்லாத்தையும் மறந்து வேலைகள் அந்த டென்ஷன் எல்லாத்தையும் மறந்து அப்படி அந்த ஈவினிங் டைமில் அந்த சீ ப்ரீஸ் அப்படியே அந்த கடல் பக்கத்துலேருந்து வரும். அது ஒரு தனி சுகம்தான். அதைத்தான் இங்கே ஒரு யூசேஜாக கொடுத்துருக்கோம். பீப்புள் லவ் டு சிட் இன் த மெரினா பீச் அண்ட் லேஸ் த ஈவினிங் அவே. இந்த இடத்துல வந்து சோம்பேறித்தனமாக அவங்க பொழுத கழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிற கூடாது. அவங்க டென்ஷன் எல்லாம் விட்டு ஃப்ரீயாக வேலைகள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறந்து சிறிது நேரம் என்ன செய்கிறாங்க, பொழுதை கழிக்கிறார்கள். அந்த அர்த்தத்தில் இதை எடுத்துக்கணும். அடுத்த யூசேஜ், ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் லேஸ் அவே தேர் ப்ரெஷஸ் டைம். பொதுவாக எல்லோருக்குமே டைம்ன்றது ஒரு முக்கியமானது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. காலம் வந்து பொன் போன்றது. அது ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப அதே டைம் நமக்கு கிடைக்காது. அதனால் அந்த பொன்னான காலத்தை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வழக்கம். அதுவும் குறிப்பாக மாணவர்கள் தங்களுடைய மாணவ பருவத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த பொன்னான காலத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, வீணாக பொழுதை கழித்து விடக்கூடாது. அதுதான் இதோடைய அர்த்தம். ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் லேஸ் அவே தேர் ப்ரெஷியஸ் டைம். ஸோ இந்த யூசேஜஸ் வித் தேர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த 3 ஃப்ரேசல் வேர்ப்ஸுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்னும் சில ஃப்ரேசல் வேர்ப்ஸோட அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம். Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos.